வணக்கம். மல்கியா 1வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள் இப்படி சொல்லுது. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆனாலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் அப்படின்னு. ஏசா ஆன்மீக விஷயங்களில் விருப்பம் இல்லாதவனாகவும் உலக இன்பங்களில் நாட்டம் உள்ளவனாகவும் இருந்தான். அவனுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு கடவுள் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு. உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் அப்படின்னு. இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெற ஏசா துளியும் விருப்பம் காட்டலை. ஒரு நேர உணவுக்காக தன்னுடைய தலைப்பேறு உரிமையையே வித்துட்டான். திருமண விஷயத்திலையும் தவறு செஞ்சான். கடவுளை அறியாத ஜனத்திலிருந்து பெண் எடுத்தான். எந்த நேரத்திலும் அவன் கடவுளை தேடியதாகவோ கடவுளிடம் ஜெபம் செஞ்சதாகவோ அறிய முடியல. கடவுளிடம் விசுவாசம் இல்லாதவனாக இருந்தான். அதனால தான் எபிரேயர் புத்தகத்தின் 11வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விசுவாசிகளின் பெயர் பட்டியலில் ஏசாவோட பெயர் இல்லை. அந்த அதிகாரத்தின் 6வது வசனம் இப்படி சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாத காரியம். ஏனென்றால் தேவனிடம் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இந்த விசுவாசம் யாக்கோபு கிட்ட இருந்தது. யாக்கோபு தன் தாத்தாவாகிய ஆபிரகாம் கடவுள் மேலே எவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தார். அதன் மூலமாக அவர் பெற்றிருந்த ஆசீர்வாதங்களை பற்றியும் அறிஞ்சு வச்சிருந்தார். அந்த ஆசீர்வாதங்களை தானும் பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருந்ததோ அதையெல்லாம் செய்ய தயாராக இருந்தார். ஏசா போல வேஷம் போட்டுக்கிட்டு ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனப்போ ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை வாங்கி கொள்வோமோ அப்படிங்கிற பயம் இருந்த போதும் துணிச்சலோடு சென்றார். தனக்காக சமைச்சு வச்சிருந்த உணவை ஏசா கிட்ட கொடுத்து தலைப்பிள்ளை உரிமையையும் வாங்கிக்கிட்டார். யெகோவாவை அறிஞ்சிருக்கிற தன் இனத்தாரிடத்திற்கு சென்றுதான் திருமணத்திற்கு பெண் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தன் தாய் ரெபெக்காளின் அறிவுரைக்கும் செவி கொடுத்தார். இதெல்லாம் தான் கடவுள் யாக்கோபை நேசிக்க காரணமாக இருந்தது. உலக பொருட்களை கொண்டு மனிதர்களுடைய பிரியத்தை வேணால் சம்பாதிக்கலாம். ஏசா தன் தகப்பனாகிய ஈசாக்குக்கு பிரியமான உணவுகளை கொடுத்து அவருடைய அன்பை சம்பாதிச்சு வச்சிருந்தான். ஆனால் கடவுளை அப்படி பிரியப்படுத்த முடியாது. அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் அவருடைய அன்பை பெற முடியும். ஏசாவுக்கு ஆசீர்வாதங்களைத்தான் கடவுள் அனுமதிக்கலையே தவிர அவர் செயல்களுக்காக அவரை தண்டிக்கலை. ஏசாவுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்க அனுமதி கொடுத்தாரு. ஏதோம் என்னும் ஒரு தேசத்தை ஏசா தனக்காக உருவாக்கினார். என்ன இருந்தாலும் கடவுளுடைய மக்கள் என்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் திருப்தியும் அவருக்கு இல்லை. அதனால் கடவுளுக்கு பிரியமானவங்களாக இருக்கணும்னா ஆன்மீக விஷயங்களுக்கு நேரம் கொடுக்கணும். கடவுளை பற்றியும் அவர் நமது மீட்புக்காக செஞ்சு வச்சிருக்கிற ஏற்பாடுகளை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். அது அவர் மீதான அன்பை அதிகரிக்கும். அறிவு அதிகமாக அன்பு அதிகமாகும், விசுவாசமும் அதிகமாகும். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.